கிரகங்கள் எப்போது எப்படி பலன் தரும், அதை கணிக்கிறது எப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு, ஜோதிடர்களாக இருக்கட்டும், ஜோதிட ஆர்வலர்கள். உண்மையை சொல்லப்போனால் சமூக ஊடகங்கள் பெருகிவிட்ட இந்த காலத்தில் ஜோதிடர்கள் மாதிரியே ஜோதிட ஆர்வலர்களும் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஜோதிடத்தை கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு கிரகங்களை எப்படி கணிப்பது, அது எப்படி பலன் தருன்றது அப்படியே தலை சுற்றி போகின்ற ஒரு வேலையாக இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் கடந்த ஒரு 50 வருடங்களுக்கு உள்ளாக ஜோதிடம் வேறு மாதிரி திசை மாதிரி போயிடுச்சுன்றதான் உண்மை. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி 10 பொருத்தம் மட்டும் பார்த்தால் போரும். உண்மையில் 10 பொருத்தம் என்பது பத்தாத பொருத்தம் என்பதை நிறைய இந்த பகுதியில் நான் விளக்கி இருக்கிறேன். அதாவது இன்றைக்கு காலத்திற்கு ஒவ்வாத ஏதோ ஒரு நாளில் ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சக்கரை என்பதைப் போல பெண்ணின் முதல் எழுத்தை, பெயருடைய முதல் எழுத்தை மட்டும் நட்சத்திரமாக வைத்து பார்க்கப்பட்ட அந்த 10 பொருத்தம் இப்போது தேவையற்றது என்பது தான் உண்மை. அதே மாதிரி இன்னொரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலே அந்த கிரகம் நல்லதை செய்யும் என்கின்ற மாதிரியாகவும் இப்போது ஜோதிடம் சுருங்கி கிடக்கிறது என்பது தான் உண்மை. ஒரு கிரகத்தினுடைய பலத்தை அறிவதற்கு நம்முடைய மேலான தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் ஷட்பலம் என்று சொல்லப்படக்கூடிய 6 விதமான பலத்தை, 6 விதமான ஸ்ட்ரெங்த்தை கிரகங்களுக்கு சொல்லியிருக்கின்ற நிலைமையில் அதெல்லாம் இப்போதைய ஜோதிட ஆர்வலர்கள் யாரும் பார்க்கறதில்ல. இந்த கிரகம் உச்சமாக இருக்குது, இந்த கிரகம் ஆட்சியாக இருக்குது, நல்லா இருக்கும் போங்க அப்படின்ற மாதிரி ஜோதிடம் சுருங்கி விட்டது. உண்மையை சொல்லப்போனால் உச்சமாக இருக்கின்ற, ஆட்சியாக இருக்கின்ற எந்த ஒரு கிரகமும் நல்ல பலனை கண்டிப்பாக செஞ்சிடறது இல்லைங்க. அது அந்த ஜாதகத்திற்கு என்ன ஆதிபத்தியம். 6ஆம் அதிபதி உச்சமாக இருந்தால் என்ன நடக்கும்? கடனும் நோயும் தானே வரும். 8ஆம் அதிபதி உச்சமாக இருக்கும்போது ஆயுள் கிடைக்கும் என்றாலும் கூட அசிங்கம், கேவலம் போன்ற விஷயங்களும் கூடவே வரத்தான செய்யும். ஆக ஒரு கிரகம் எதை கொடுக்கும் என்பதற்கு ஷட்பலம் என்று ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கிறதுன்னு வச்சுக்குவோம். உதாரணத்திற்கு துலா லக்னத்திற்கு 7இல் சனி நீச்சம், 10இல் செவ்வாய் நீச்சம் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் நம்மளுடைய கணக்கு என்னவாக இருக்கிறது? அவ்வளவுதான், அந்த சனியும் செவ்வாயும் நல்ல பலன்களை செய்யாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் கணிப்புகளில் தான் போகுது. உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதிரி துலா லக்னத்திற்கு 7இல் சனி இருந்து 10இல் செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய் தசையிலையோ சனி தசையிலையோ நல்லாவே இருந்திருக்கிறத பார்க்குறோம். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல நீச்சத்திற்கு இணையாக ஷட்பலத்தில் இன்னொன்றாக சொல்லப்படக்கூடிய ஸ்தானபலம் என்கின்ற நீச்சத்திற்கு இணையாக டக்குன்னு அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய திக்பல என்கின்ற அமைப்புகள் அங்கே வந்து விடுகின்றன. சனி 7ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர் நீச்சனாக இருந்தாலும் திக்பலம் என்கின்ற இணை அமைப்பை பெற்றிருக்கிறார். செவ்வாய் 10இல் நீச்சமாக இருந்தாலும் கூட திக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி பலத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமையை கொண்டிருக்கிறார். அப்போ இந்த மாதிரியான நீச்ச கிரகங்களை பலவிடும் பொழுது அடுத்த அமைப்புகள் இருக்கிறதா? திக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிரகம் நீச்சமாக இருந்தாலும் கூட குருவின் பார்வை, சுக்கரனுடைய பார்வை, வளர்பிறை சந்திரனுடைய பார்வை அல்லது கிரக சேர்க்கை என்கின்ற இணைவு இந்த மாதிரியான சுபத்துவ தன்மையில் இருக்கிறதா என்பதை பார்த்துட்டாலே அந்த கிரகம் நீச்சனாக இருந்தாலும் கொட்டுன்னு கொட்டக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். யதார்த்தத்தில் இது நம்ம ஜாதகங்களில் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஒரு கிரகம் உச்சமாக இருக்குதுன்னே வச்சுக்குவோமே, அந்த உச்சமாக இருக்கிற கிரகம் அமாவாசை சந்திரனுடையோ செவ்வாய் கூடையோ சனி கூடையோ முக்கியமாக ராகு கூடையோ இணைஞ்சு 8 டிகிரிக்குள்ள இருந்தால் அதனுடைய உச்ச பலன் எல்லாமே அப்படியே வலுவிழந்து போய் பாபத்துவம் தானே அங்கே மேலோங்கி இருக்கும். அந்த பாபத்துவ கிரகம் அதனுடைய திசையில் கடுமையான கஷ்ட நஷ்டத்தை கொடுக்குமே. சரி, இதை விட்டுருவோம். 2.5 வருஷம் சனி உச்சமாக இருப்பார். அந்த சனி உச்சமாக இருக்கக்கூடிய 2.5 வருடம் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் சனி தசை வரும்போது நல்லா தான் இருக்கா, கோடீஸ்வரனா இருக்கிறாங்கன்னா இல்லவே இல்லையே. ஆகவே ஷட்பலத்துடைய அத்தனை பலன்களும் அதைவிட மேலாக கிரக சேர்க்கை திக்பலத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாபத்துவ தன்மைகள் தான் ஒரு கிரகத்தினுடைய நல்ல கெட்ட தன்மைகளை தீர்மானிக்கின்றனவே தவிர வெறும் ஆட்சி உச்சம் 10 பொருத்தம் போன்றவைகள் மட்டுமே எந்த இடத்திலும் கிரகத்தினுடைய தன்மைகளை தீர்மானிப்பது இல்லை என்பதுதான் உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.